கேரட் ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 4 கேரட் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் ஒரு பல் ஸ்வீட்டு ஓட்டி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் பட்டர், சோள மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்து வச்சுருந்த கேரட்டெல்லாம் நான் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுட்டேன். இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. நல்லா ஜூஸ் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சோள மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கலந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குவாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாத்திரத்தில் ஊற்றிட்டு தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு கலரி விட்டுட்டே இருக்கலாங்க. பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு நல்ல கம்பி பதத்துக்கு வரணுங்க. பாருங்கள், கம்பி பதத்துக்கு வந்துடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கிறதால அடி பிடிக்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கிளறிட்டே இருங்க. பாருங்கள், சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்காமல் கிண்டி விடணுங்க. நான் எடுத்து வச்சிருந்த வெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸும் இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேங்க. ஸ்வீட் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு கேரட் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தீங்கன்னா முகம் ரொம்ப பொலிவாக இருக்குங்க. நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை குறைக்கிற
நார்ச்சத்து நிறைய இருக்குங்க கேரட்டில். நம்ம குடல் புண் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கேரட்டு. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம கேரட்டில் சிம்பிளாக ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.